டு டிரைவ் திஸ் இதை எப்படி ஓட்டுறதுன்னு நான் கற்றுத் தர போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில கைக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்டை இப்படி வச்சு நெக்ஸ்ட் ஒரு கால் எடுத்து மேலே வச்சிடணும். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் ஏதாவது சப்போர்ட்ஸை பிடிச்சிக்கலாம். வேணான்னா உங்களுக்கு வேணாம். நான் இப்போ தான் பேசிக்கலாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும். நெக்ஸ்ட் உங்களோட காலை வேவ் பண்ணணும். ஸோ வேவ் பண்ணாதான் அது ஒரு ஃப்ளோலே போகும். ஆரல்ஸ் அது அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ வேவிங்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ட்ரீ ஆர் சம்திங்கை பிடிக்கணும். நான் அதோட எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஹாய் காய்ஸ், இதுதான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பெஞ்சஸ் அந்த மாதிரி வால் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதில் சப்போர்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கேட்டிங் போர்டு ஆர் வேவ் போர்டு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த சப்போர்ட்டிங்கை டைட்டாக பிடிச்சிட்டு உங்களோட லெக்ஸை மூவ் பண்ண ஆரம்பித்தா உங்களோட வேவ் போர்டும் அப்படியே மூவ் ஆகிடும். வேவ் போர்டு ஆர் ஸ்கேட் போர்டு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழே விழுகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நான் வேவ் பண்ண மாதிரி ஸோ இந்த மாதிரி வேவ் பண்ணால் தான் உங்களால் வேவ் போர்டை ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் வேவிங் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேவ் பண்ணும்போது தான் அது அப்படியே ஃப்ளோவில் போகும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கீழே தான் விழுகணும். ஸோ தட் ப்ளஸ் இந்த மாதிரி ரோடு சர்ஃபேஸ் பிகினர்ஸ்க்கெல்லாம் ஆகாது. ஸோ ஒரு வலுவலான இருக்கா லைக் ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸ் ரோட் ஓட்டினீங்கன்னா ஸோ பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டக்கூடாது. ஸோ நான் எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டணும்னு ரோடுன்னு இல்லை, நம்ம எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாம். ஸோ நான் அந்த சர்ஃபேஸ்க்கான எக்ஸாம்பிளை காட்டுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஃப் +ஸ்மூத் அந்த மாதிரி சர்ஃபேஸில் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ் லைக் டேல்ஸில் ஓட்டினீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக வலிக்கிடும். ஸோ வீல்ஸ் எல்லாம் ஈஸியாக வலிக்கிட்டு போயிடும். ஸோ ரஃப் அண்ட் ஸ்மூத் ஆன சர்ஃபேஸில் நீங்கள் ஓட்டலாம். தட் இஸ் பெட்டர் ஃபார் கிட்ஸ். இப்போ நான் இந்த சர்ஃபேஸில் நான் உங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இது ஸ்மூத்தாக ஓடும். இதே நான் முன்னாடி காட்டும் போது ரஃப்பான சர்ஃபேஸில் லைட்டாக அந்த கல்லெல்லாம் இப்படி கொஞ்சம் இதாச்சு, தடுமாறுச்சு அந்த வீல்ஸ் ஈஸியாக போகிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நான் சர்ஃபேஸில் ஓட்டும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகுது, ப்ளஸ் ஈஸியாக நம்மளுக்கு அந்த க்ரிப்பும் வரும். பாய். இப்படி தான் ஓட்டணும். தங்கச்சி ஓட்டுறதை பார்க்க போகிறீங்க. இப்படிதான் நான் தங்கச்சி ஓட்டுவேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.